ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி பார்க்கலாமா? ரோஹிணி தொடர்ந்து செஞ்ச தப்புகள் எல்லாம் புத்திசாலித்தனமாக மறைச்சிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ் படிக்கும் ஸ்கூலில் மனோஜ் போக விடாமல் ரோஹிணி சதி திட்டம் போடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் நண்பர் ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் மனோஜ்கிட்ட காட்டிகிட்ருக்காங்க. அதை ரோஹிணி பார்த்துட்றாங்க. அப்போ கிறிஸ் ப்ரைஸ் வாங்கினதை பார்த்துடக்கூடாது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த ஃபோட்டோவை எடுத்து கிழிச்சிடுறாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அருண் சீதா கிட்ட முத்துவை பற்றி தப்பாக சொல்லி சீதாவோட மனசை குழப்புறாங்க. அதே நேரத்தில் சீதா அருண் வார்த்தையை நம்பி கோபமாக மீனாகிட்ட நான் தனியாக உன்னை சந்தித்து பேசணும், அம்மா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் அப்புறமா அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. அப்புறமா மீனா அவங்க அம்மாக்கிட்ட சீதா எதுக்காகமா வர சொன்னா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. தெரியலடி, ஆனால் அவள் அப்செட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறமா ரூமுக்குள்ளே போய் சீதாவை பார்க்குறாங்க மீனா. அப்போ மீனாவுக்கும் சீதாவுக்கும் வாக்குவாதம் நடக்குது. மாமாவுக்கு எதுக்குக்கா இந்த தேவையில்லாத வேலை, அடியாட்களை வச்சு அவர் அடிக்க சொல்லியிருக்கிறாரு மாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, மாமாவை பற்றி உனக்கு தெரியாதா, அவர் அப்படி செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்போ அருண் சொல்கிறதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பொய் தான் சொல்கிறாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்புறமா மீனாவோட தம்பியும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே இல்லை சீதா, உனக்கு தெரியாதா மாமாவை பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன எல்லாருமே அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் சப்போர்ட்டே பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சீதா சொல்கிறாங்க, மாமா கோவம் வந்தால் எப்படி மொரட்டுத்தனமாக நடந்துக்குவாருன்னு எனக்கு தெரியும்ல, அவர் படிக்காதவர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா அதை கேட்டுட்டு அரைஞ்சிட்றாங்க சீதாவை. என்ன மாமாவே இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி, உன் புருஷனை பேசினா மட்டும் உனக்கு கோவம் வருதுல்ல, அப்போ என் புருஷனை பேசினா எனக்கும் கோவம் வரும்ல அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. அப்புறமா மீனா சொல்கிறாங்க, இல்லை சீதா, அருண் தான் நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் அவரை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, எல்லாருமே அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் மூஞ்சியில் முடிக்கிறது இதான் கடைசி டைம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா மீனாவோட கோவிச்சுக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமா மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, 2 பிள்ளைகளை பெற்று 2 பிள்ளைகளும் இப்படி சண்டை கட்டிகிட்டு இருக்கு என் கண்ணு முன்னாடியே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கு சத்யா சொல்கிறாங்க, விடுமா இதெல்லாம் கொஞ்சம் நாளையில் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜயா யோகா கிளாஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதிகிட்ட சொல்கிறாங்க, நான் யோகா சொல்லி கொடுத்துட்ருக்குறப்ப நீ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா யோகா கிளாஸ்க்கு எல்லாம் வந்துடுறாங்க. விஜயாவும் யோகா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, பார்வதியும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பக்கம் மறுநாள் பார்த்திங்கன்னா அப்புறமா யோகா கிளாஸ்க்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்புறமா விஜயா சமையல் ரூமில் பார்க்குறப்ப சாப்பாடு சமைக்காமல் இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க விஜயா. அப்போ இந்த மீனா என்ன பெரிய மகாராணின்னு நினப்பா, சமைக்காமல் கூட என்ன வேலை செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசிட்டு போகிறான். அப்போ மீனா படுத்துருக்கிறத பார்த்துட்டு விஜயா ரொம்ப கோவப்படுறாங்க. அப்புறமா விஜயா சமைக்காமல் இவளுக்கு என்ன தூக்கம் வேண்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லி தண்ணியை கொண்டுட்டு மீனா மேலே ஊற்றிடுறாங்க. அதை பார்த்துட்டு முத்து ரொம்ப கோவப்பட்டு அவங்க அம்மாவை அடிக்கிறதுக்கு கையோங்கிறாங்க. நீங்கள் அம்மாவாக போயிட்டீங்க, இல்லாட்டி நீங்கள் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட விஜயா கையில் இருந்த செம்பை வாங்கி கீழே கோவத்தில் போட்டுடுறாங்க. அப்புறமா முத்து சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் இந்த வீட்டை விட்டு போகாமலே இங்கேயே இருக்கிறாள்ல, அதனால நீங்கள் அவளை மதிக்கிறதே கிடையாது, மரியாதையாக நடத்துகிறதே இல்லை. இந்த வீட்டில் இவ மட்டும்தான் மருமகளா, இன்னும் மற்ற 2 பேர் இருக்காங்களா, அவங்கள வேலை செய்ய சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து எல்லாத்தையும் செய்யறனால தான் இவளை நீங்கள் வேலைக்காரி மாதிரி நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி முத்து பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் முத்து அடுத்து எடுக்க போகும் முடிவு என்ன அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.